नहमदुल्लाह अल-अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिल करीम अम्मा बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ला यजरिमन्नकुम शनआनु कौमिन अला अल्ला तअदिलु यअदिलु சதகல்லாஹுல் அஸீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அரங்கத்திலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் முதல் அரங்கத்தில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், சர்வ சமய தலைவர்கள், உலமா பெருமக்கள், மார்க்க ஸ்தாபனங்களுடைய நிர்வாகிகள், விருது பெற்றிருக்கிற ஹஜ்ரத் கபுலா அவர்கள், இதற்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கிற பெரியோர்கள், வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாமிய நல்வாழ்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீலாது விழாவோடு சமய நல்லிணக்க அமர்வையும் ஏற்பாடு செய்து இந்த கடைசி அமர்விற்கு சமய நல்லிணக்க அரங்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மீலாது விழாவுக்கும் சமய நல்லிணக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லா சமயத்தவர்களும் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை சொல்லுவதற்கு மீளாத விழாக்களினுடைய மேடை மிக முக்கியமாக தேவை. ஆன்மீகத்தையும் அரசியலையும் ரெண்டிலும் ஒரு சேர தடம் பதித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீக அரசியல்னு சொன்ன உடனே உங்களுக்கு தமிழ்நாட்டில் யார் பேராவது ஞாபகத்துக்கு வந்தால் நான் பொறுப்பல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பேர் ஆன்மீக அரசியல் என்றார்கள். பல நூறு கோடிகளுக்கு அதிபர்கள் மிகச்சரியாக வட்டிக்கு விட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் பெயர்களை தவிர்க்கிறேன். ஆன்மீக அரசியல், ஆன்மீகத்திலும் தலைவர், அரசியலிலும் தலைவர் நபிகள் நாயகம். அந்த அரசியல் வித்தியாசமானது. ஆம், அவர்களின் வீட்டிலே 2 நாட்கள் தொடர்ந்து அடுப்பு எரியவில்லை என்கிறார்கள் அவர்களுடைய துணைவியார். ஒருவேளை உணவிருந்தால் ஒருவேளை பசியோடு இருக்கிற தலைவர். வித்தியாசமான ஆன்மீக அரசியல்வாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோரைப்பாயிலே வெற்றுடம்போடு படுத்திருந்து முதுகிலே பாயின் அச்சுப்பட்டிருக்கிற போது தோழர்கள் இப்படி படுக்காமல் பஞ்சுமெத்தையில் உறங்கலாமே என்ற போதுதான் கடுமையாக அவர்களை திட்டிக் கொண்டார்கள், கடிந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஆன்மீக அரசியல். ஒரு சேர இந்த உலகத்தில் இரண்டையும் போதித்தவர்கள். எனக்கு முன்னாலே பாடிய சகோதரர் தேரிழந்தூர் தாஜுதீன் அவர்கள் பாடினார்கள், பூமான் நபி போல் புரட்சி செய்தவர் யாரும் இல்லை. நான் அந்த வரிகளை கேட்டு கொண்டிருந்தேன். இப்போல்லாம் 4 படத்தில் நடிச்சுட்டா அவர்கள் புரட்சி ஆகி விடுகிறார்கள். ஒரு 4 கட்சியும் ஒரு 4000 தொண்டர்களும் கிடைத்து விட்டால் புரட்சி ஆகிறார்கள். யார் யாரையோ புரட்சி என்கிறார்கள். நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன், புரட்சினா என்ன? புரட்சிக்கும் மார்க்சியத்திற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. எனவே மார்க்ஸ் இடத்தில், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களிடத்தில், மிக பெரிய பெரிய ஆளுமைகளாக இருந்தவர்களிடத்தில் போய் புரட்சி என்றால் என்னவென்று கேட்கிறோம். லெனின் சொல்றார், கொஞ்சம் கேளுங்களேன். லெனின் சொல்றார், புரட்சினா என்ன தெரியுமா? இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்று ஒரு சூழ்நிலையை யாராவது மாற்றி காட்டினால் அது புரட்சி.
ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்று ஒரு விஷயத்தை ஒருவர் மடைமாற்றம் செய்து காட்டினால், சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தினால் அதற்கு பெயர் புரட்சி. நபிகள் நாயகம் வந்த காலத்தில் அதுவரை உலகம் இருந்தது போல் அதற்கு மேல் இருக்க முடியாது என்று ஒரு நிலையை ஏற்படுத்திய காரணத்தால் நபிகளார் போல் புரட்சி தலைவர் உலகத்திலே இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் ஆன்மீக அரசியல் பேசியவர்களும் போதித்தவர்களும் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு லேசா ஒரு சிந்தனை வரலாம். இதுவரை இருந்தது போல் இனிமேல் இருக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு நிலைமை ஏற்பட்டா அதுக்கு பேரு புரட்சி. இந்தியாவிலே வாய்ப்புண்டு, இந்தியாவிலே வாய்ப்புண்டு. ஏன்னா பல ஆவணப்படங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. பல்வேறு ஆவணப்படங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இதுவரை இருந்தது போல் இனிமேல் இப்படி நீ இருக்க முடியாது என்பதற்கு போடப்பட்டிருக்கிற விதைதான் ஆவணப்படங்கள். ஆவணம் பல பேருக்கான ஆவணம், லண்டனில் இருந்து வெளியிடப்படுகிற ஆவணம் டெல்லியின் கோவணத்தை கலற்றி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, புரட்சி என்பதற்கு இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் நிகழ்த்த வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம். எனவே மீளாத விழாவோடு இங்கே சமய நல்லிணக்கம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் என்று யாராவது கேட்டால், இந்த தாஜுதீன் பாடின பாட்டு தான் அதுக்கு ஆன்சர். இதை செய்தார் அதை செய்தார்னு ஒரு பெரிய பட்டியலை வாசிச்சுட்டு போயிட்டார். பிறந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கிற ஒரு சமூகத்தில் நபிகள் நாயகம் வருகிறார்கள். ஒரு 5-6 வருஷத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? பெண் குழந்தையை வளர்க்க ஆளுக்கு ஆள் போட்டி ஏற்படுகிறது. அதுதான் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள்? பிறந்தவுடன் பெண் குழந்தை வீட்டில் பிறந்துருச்சுன்னா ஒரு பைய வாழ்த்து சொல்றதுக்கு வரமாட்டானா? எந்த வீட்டிலையாவது பெண் குழந்தை இறந்துட்டா வரிசையா வருவாங்களா வாழ்த்து சொல்றதுக்கு? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பொண்ணு சேர்த்துட்டதா கேள்விப்பட்டேன். நினைத்து பாருங்கள். உண்மையாகவே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பெண் இறந்த வீட்டில் வாழ்த்து சொல்ல மக்கள் குவிவார்கள். அப்படி ஒரு நாச்சம் பிடித்த சமூகத்தில் ஒரு மடைமாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம். திருக்குரானிலே வருகிறது ஒரு வாக்கியம், பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வான்? குரானிலே வருகிறது, நான் சொல்லுகிறேன். நல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கதீம். இந்த நல்ல செய்தியை சொல்லுகிற போது அவன் முகம் கருத்து போகும், கோபத்தை மென்று விழுங்குவான். இது குரானுடைய வார்த்தை, அல்லாஹ் சொல்லுகிறான். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. அவனுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தியை அடுத்து அவன் வீட்டிலேயே ஒளிந்து கொள்ளுவானாம். யதவாரா மினல் கௌம், கூட்டத்தாரிடமிருந்து கண்ணிலே படாமல் மறைந்து கொள்வான். பெண் குழந்தை பிறந்த தந்தை அவன் யோசிப்பானாம், அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். கேவலத்தோட வச்சுக்கலாமா இல்லை கொண்டு போய் புதைச்சிடலாமா? அல்லாஹ் சொல்லுகிறான். ரெண்டு முடிவிலே தடுமாற்றத்தில் இருக்கிறான். நாம் கேவலத்தோடு கேவலமாய் பெண்ணை வைத்துக் கொள்வதா, அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப், மண்ணிலே போட்டு புதைக்கலாமா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலா சாஅமா யஹ்குமூன், நீங்க செய்யற தீர்ப்பு தப்புப்பா, நீங்க செய்யற முடிவு தப்பு. உனக்கு ஆண் குழந்தை வேண்டும், நீ பெண்ணையெல்லாம் புதைத்து கொண்டிருந்தால் உனக்கு ஆணை பெற்று தருவது எந்த பெண்? குர்ஆனுக்குள்ள இருக்கிற கேள்வி இது. இவ்வளவு தூரம் குழிபோக்கு தோண்டி புதைத்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி மதீனாவிலே ஒரு போர்க்களத்திற்கு சந்தித்தாக வேண்டிய சூழ்நிலையில் போய்விட்டு திரும்பி வருகிற வழியில் ஒரு சிறுமியினுடைய பெற்றோரெல்லாம் இறந்து விட்டார்கள். தாய் இல்லை, தந்தை இல்லை. அந்த அனாதை சிறுமியை யாராவது வளர்க்க வேண்டும், உங்களிலே யார் வளர்ப்பது என்று நபிகள் நாயகம் அந்த சிறுமியை முன்னிறுத்துகிறார்கள். கைகள் உயருகிறது, என்னிடம் தாருங்கள், என்னிடம் தாருங்கள், என்னிடம் தாருங்கள். ஒரு கட்டத்தில் கையை தூக்கிய எல்லாருமே பிடிவாதமாக கேட்பதால் சீட்டு குலுக்கி போட்டு
அலி அவர்களின் பெயர் வந்தபோது அந்த சிறுமியை அலியிடம் ஒப்படைத்தார்கள் என்கிற வரலாற்று தகவலுக்கு பின்னால் நாம் யோசிக்க வேண்டியது, ஒரு 10 வருஷத்திற்கு முன்னாலே குழி தோண்டி புதைத்த ஒரு பூமியில் ஒரு பெண்ணை வளர்க்க நான் நீ என்று போட்டி போடும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அல்லவா? அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமூக மாற்றம் என்பதை குறுகிய காலத்தில் சாத்தியப்படுத்தினார்கள். அது போர் பூமி, அது சண்டை பூமி. அரபுகள் சாப்பாடு இல்லைன்னாலும் பேசாமல் இருப்பான், சண்டை போடாமல் இருக்க மாட்டான். அது அரபுகளின் பிறவி குணம். சாதாரணமாகவே பேசிக்கிறப்பவே என்ன பேசுவான் தெரியுமா? நம்மெல்லாம் சண்டை போட்டால் பேசுவோமல்ல, ஒத்தை கொத்த வர்றையா, ஒரு கை பாத்துருவோமான்லாம். அவன் பேசுறது என்ன தெரியுமா? ஓ மண்டை ஓட்டில் நான் ரத்தம் குடிக்கலைன்னா என் பேரை மாற்றிக்கோமா. அதாவது சாவடிச்சு வெட்டி காய வச்சு அந்த மண்டை ஓட்டில் அவன் காப்பி குடிப்பான் போல தெரியுது. அவனுக்கு சண்டை பூமி, ஆனால் அதை சமாதான பூமியாக சமைக்கிறார்கள். திருக்குர்ஆன் 10 வருஷத்திற்கு இனிமேல் நான் போர் செய்ய மாட்டேன் என்று எழுதி நபிகளார் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை அல் குர்ஆன் சூரா ஃபத்ஹ் அத்தியாயத்தினுடைய முதல் வாக்கியம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகிறது. நாம் மகத்தான வெற்றியை தந்தோம் என்று சொல்லுகிறது. எதை தெரியுமா? சண்டை போடுவேன்னு கையெழுத்து போடல, 10 வருஷம் சண்டையை இனிமேல் நிறுத்துவேன்னு கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தை அல் குர்ஆன் ஃபத்ஹும் முபீன் என்று சொல்லுகிறது. அதுதான் நபிகள் நாயகம். என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் என்று கேட்கிற உலகத்திற்கு இதுவெல்லாம் செய்திகள். அன்னையர் தினம் என்று சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அம்மாவை பார்க்கிற இன்றைய உலகத்தில் தாயின் காலடியிலே சொர்க்கம், இது நபிகள் நாயகம் சொன்னது. 2 பெண்களை எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் கற்பித்தால் அந்த தந்தையும் நானும் மறு உலகத்தில் இப்படி இருப்போம் என்று விரல்களை சேர்த்து காட்டியது நபிகள் நாயகம். உங்களில் நல்ல ஆள் யார் தெரியுமா? மனைவிட்ட நல்ல ஆளுன்னு பேர் வாங்கணும் என்று சொல்லி மனைவிகளின் மரியாதையை உச்சத்திற்கு உயர்த்தியவர்கள் நபிகள் நாயகம். ரிஃப்கம் பில் கவாரீர், கண்ணாடிகள் கவனம். இந்த வார்த்தையை முதலில் பெண்களுக்கு பிரயோகித்தது பெருமானார். பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒட்டகத்தில், மெதுவா ஓட்டு. ரிஃப்கம் பில் கவாரீர், there are glasses handled with care. ஏர்போர்ட்ல பார்சல்ல நாம் எழுதி போடுவோம், கண்ணாடி பொருட்கள் கையாளுவதில் கவனம் தேவை. பெண்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம். அது கண்ணாடி குமிழ்கள், லேசா போட்டினாலும் உடைஞ்சிரும், பத்திரமாக கையாள வேண்டும். பேசியது பெருமானார். ஏன் உலகத்திலே அரசியல் தலைவராய் ஆன்மீக தலைவராய் வாழ வந்த எந்த தலைவன் இப்படி பிரார்த்தித்திருப்பான்? என்னை ஏழையாக வாழவை, என்னை ஏழையாகவே இறக்கச் செய், மறுமையில் என்னை எழுப்புவதாக இருந்தால் என்னை மிஸ்கீன்களோடு ஏழைகளோடு எழுப்பு. பேசியது பெருமானார். ஏழைகளோடு எழுப்பு. இதுவெல்லாம் தான் சொல்லுகிறோம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம். ஒரு தலைவர் ஒரு காலத்திலே பேசினால் அதெல்லாம் அன்னைக்கு சரிப்பட்டுச்சுப்பா, இன்னைக்கு ஒத்து வராது என்று தான் நிறைய கொள்கைகள் தள்ளப்பட்டது. டார்க் ஏஜ் என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்திற்கும் ஒத்து வந்தார்கள் நபிகள் நாயகம். இன்றைய ஆன்லைன் காலத்திற்கும் ஒத்து போகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த சமூக மாற்றம். அதனால் தான் சொல்லுகிறோம் அவர்கள் ஒரு புரட்சி தலைவர். திருவடிக்குடில் ஐயா அவர்கள், நான் தொடர்ந்து அவர்களோடு பேசி வருகிறேன். அநேகமாய் குன்னூருக்கு வந்தபோது கிளிக்கு ஒன்று கொண்டு வந்தார்கள். கடகடன்னு ஆட்டுறப்ப சத்தம் வரும். ஊட்டியில் அதை கொண்டு வந்தார்கள். பெரம்பலூருக்கு சென்ற போது பொம்மை கொண்டு வந்தார்கள். ஐயா பொம்மை தானுங்க. இப்போ இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசமாக சேலத்தில் ஹார்ட்வேரில் இறங்கிட்டாங்க. பூரா நட்டு போல்ட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் குறிப்பிட்டதை நான் சொல்லுகிறேன். ஜனவரி 30 மிக பொருத்தமாக இமாம்கள் பேரவை இந்த நாளை தேர்வு செய்திருக்கிறது. இந்த நாள் என்ன தெரியுமா? தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி நாள். டெரரிசம் வேண்டாம் என்று சர்வதேசத்திற்கு சொல்லுகிற நாள் ஜனவரி 30. இந்த டெரரிசத்திற்காக வேண்டி இந்தியாவினுடைய தேச தலைவர் கொல்லப்பட்ட நாள் இது. திரும்ப நாம் இந்த பேசிவ் வாய்ஸில் இந்த இன்டைரக்டாக யாருன்னு சொல்லாமையே நாம்
காந்தி கொல்லப்பட்டார்னே சொல்லிட்டு இருக்கிறோம். தயவு செய்து கோட்சேவால் கொல்லப்பட்டார் என்பதை சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும். என்ன அடையாளப்படுத்தணும் இல்லையா? யார் கொன்றது என்று தெரிய வேண்டும் இல்லையா? இந்த நாட்டில் மத வெறியர்களால் தேசத்தந்தை கொல்லப்பட்டார். மத வெறியர்களால். இதுக்கு முன்னாடி பேசியவர்கள் சொன்னது போல் இந்த மண்ணிலே வன்முறைக்கும் மதத்தின் பெயராலே பகை ஏற்படுத்தியவர்களும் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு காலத்தில் அட்ரஸ் இல்லாமல் போவார்கள். இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். இந்த மண் எப்போதுமே வன்முறையை விரும்பாது. பிரிட்டிஷில் இருந்து படை வீரர்கள் வந்தார்கள், பாதிரிகளும் வந்தார்கள். நாம் 47க்கு பிறகு என்ன பண்ணோம்? படை வீரர்களை மாத்திரம் திருப்பி அனுப்பிச்சிட்டோம், பாதிரிகளை வச்சுக்கிட்டோம். காரணம், அவர்கள் ஆற்றுகிற கல்வி சேவை, அவர்கள் ஆற்றுகிற மருத்துவ பணி. பாதிரிகளை நீங்கள் இங்கேயே இருங்கள், இராணுவமே நீ வெளியே போயிரு. துப்பாக்கி ஏந்தி கொண்டு வந்தவனை துரத்தி விட்ட நாம் தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை செய்த தெரேசாவை தலைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். எப்போதும் இந்த மண்ணில் வன்முறைக்கு நாம் இடம் அளித்ததில்லை, இடம் தர மாட்டோம். அந்த வன்முறைக்கு 1930 இதே ஜனவரி, இந்த ஜனவரி 30 47க்கு பிந்தைய நாட்களில் காந்தியை நாம் இழந்த நாள் இன்றைய நாள். கோட்சேவால் கொல்லப்பட்டான். நான் அநேகமாக போன ஆண்டோ அதற்கு முந்தைய ஆண்டோ இதே மேடையில் பேசிய நினைவு இருக்கிறது. காந்தியின் வரலாறு கூட இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறான். கோட்சேவை நான் ஏன் திரும்ப சொல்லணும்னா, கோட்சே பேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போது மத்திய பிரதேசத்தில் மாவட்ட அளவிலே மாணவர்களுக்கு திறனாய்வு போட்டி நடந்தது. நீங்கள் வாசித்திருப்பீர்கள். சிரிப்பதற்காக அல்ல, யோசிக்க வேண்டும். நீங்கள் திறனாய்வு போட்டியில் மாணவர்கள்ட்ட கொஸ்டின் கொடுத்து எழுத சொல்கிறான். அநேகமாக கொஸ்டின் தயாரிப்பு அதன் பின்புலத்தில் இருப்பதெல்லாம் மாண்புமிகு சங்கிகள். கேள்வி என்ன தெரியுமா? காந்தி எதனால் தற்கொலை செய்து கொண்டார்? நம்ம சிரிக்கிறோம். இல்லை, இது வரலாறு மாற்றத்திற்கு வித்திடுவது, அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவது. நம்ம பையன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தேவை அந்த கேள்விக்கு 3 மார்க்கு. அவன் எழுதுனான், ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு எழுதுனான். அவர் காந்தி தற்கொலை செஞ்சதுக்கு காரணம் வாங்கின கடனை கொடுக்க முடியலையோன்னு எழுதுனான். அவன் நம்ம பையன் கொஸ்டினை தெரியாதுன்னு எப்பவும் சொல்ல மாட்டான். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று, அது சயின்ஸாக இருந்தாலும் ஜியாகிரபியாக இருந்தாலும் ஜுவாலஜி பயாலஜியாக இருந்தாலும். அப்போ என்னன்னா, அடுத்த தலைமுறைக்கு என்ன காரணம்னாலும் இல்லைன்னாலும் காந்தி சூசைடு பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றது. ஒரு 20 வருஷத்திற்கு பின்னால் இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுமானால் வரலாறு மாறும். மீண்டும் மீண்டும் 7 வருஷமாக மத்தியில் உள்ளவர்கள் இந்த வரலாற்று திரிபை செய்கிறார்கள், வரலாறு மாற்றத்தை செய்கிறார்கள். தொலைக்காட்சியில் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்கங்க. கோட்சேவை நியாயப்படுத்தி இந்த மண்ணில் நீ வேறு நாட்டில் பேசலை, இந்தியாவில் பேசுகிறான். கோட்சேவை நியாயப்படுத்தி பேசுகிறான். ஒரு அம்மா, ஒரு லேடி சமீபத்தில் 47 இந்த குடியரசை ஒட்டிய நடைபெற்ற குடியரசு விவாதத்தில் சொல்லுது, கோட்சே மிகப்பெரிய புண்ணியத்தை செய்தான்ங்குது. பப்ளிக்கில், ஊடகத்தில், இதே தமிழ்நாட்டில். ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது தியாகியை துரோகியாக்கி துரோகியை தியாகியாக்குவது, அந்த வேலை தான் இப்போது நடக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறோம், காந்தி கொல்லப்பட்டார் என்று சொல்லவே கூடாது, இவனால் கொல்லப்பட்டார் என்று அடையாளத்தோடு சொல்ல வேண்டும். முடிந்தால் அவன் சார்ந்திருக்கிற இயக்கத்தோடு சொல்லப்பட வேண்டும். அப்படிதான் சொல்லணும். பொருத்தமாக இன்றைய தினம் அந்த டெரரிச எதிர்ப்பு, இது டெரரிசம் உலகத்திலேயே ஒரு சமயத்தோடு டெரரிசத்தை சம்பந்தப்படுத்தினதில் இஸ்லாத்தை விட வேறு எந்த ஒரு இதையும் டெரரிசத்தை சம்பந்தப்படுத்தலை. ஆனால் முழுக்க முழுக்க இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் இதே இந்தியாவில் எத்தனை டெரரிசங்கள். லாஸ்ட் வீக்கில் மும்பையில் இருந்து மிரர்னு ஒரு பத்திரிக்கை, மும்பை மிரர் வீக்லி, அது ஒரு கட்டம் கட்டி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. என்னன்னா, அந்த குறிப்பிட்ட மதவாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய ஹிஸ்டரி புத்தகத்தில் வரலாறு ஹிஸ்டரின்னு போட்டிருக்கும். கீழே இந்தியாவினுடைய அந்த மேப்பு அது போட்டிருக்கு. போட்டுட்டு
மேப்பு முழுக்க காவி கொடி அடிக்கப்பட்டிருக்கிறது, காவி பூசப்பட்டிருக்கிறது. மிரர் பத்திரிகை சொல்லுகிறது இந்தியா யார் வீட்டு சொத்து, இந்தியா யாருடையது. வரலாறுகளை எல்லாம் நாங்கள் காவின உன்ன நம்ம ஜோதிமலை சுவாமிகள் கோவிச்சு கூடாது, காவிகள் வேற வகையிலெல்லாம் இருக்கிறாங்க. உங்கள் காவி வேற, உங்கள் காவி சமயங்களை ஒன்றுபடுத்த நினைக்கிறது. சில காவிகள் காவிகளின் பெயரையும் கெடுக்கிறார்கள். காவிகள் மட்டுமல்ல, திமு அப்துல் காதர் சொல்லுவார், வெளியிலே காவிகளும் உண்டு, அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே தேவிகளும் உண்டுன்னு சொல்லுவார். நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். நாம் இதே மண்ணிலே குன்றக்குடி அடிகளாரை பார்த்திருக்கிறோம். காவியோடு சர்வசமயத்தினுடைய ஒற்றுமைக்கு போராடியவர். தவத்திரு பொன்னம்பல அடிகளாரை பார்த்திருக்கிறோம். குமரகுருபர சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜோதிமலை இவர்களை பார்க்கிறோம். சாந்தலிங்க அடிகளாரை பற்றி கேள்விப்படுகிறோம். ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சரில் இருந்து இப்படியும் ஒரு பரம்பரை உண்டு. இது வேறு விதமான காவி, அது வேறு விதமான காவி. நாங்கள் இந்த காவிகளை குறை சொல்லவில்லை, அந்த காவிகளை சொல்லுகிறோம். முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய வண்ணத்தை வேறு விதமாக மாற்றுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறோம், மூவர்ணத்தில் இருந்தால்தான் இந்தியா. ஒரே வண்ணத்திற்கு எந்த மதம் மாற்ற முற்பட்டாலும் சுடுகாடாகிவிடும் இந்தியா. உண்மை அதுதான். இந்தியா முழுக்க பச்சை அல்ல, இந்தியா முழுக்க வெள்ளை அல்ல, இந்தியா முழுக்க காவி அல்ல, மூன்றும் சேர்ந்ததுதான் இந்தியா. இதை ஒரு நிறமாக்க முயற்சித்தால் அவர்கள் இந்தியாவை சுடுகாடாக நினைக்கிறார்கள் என்பது அர்த்தம். பல்வேறு காலகட்டங்களில் இந்த மண்ணில் இப்படிப்பட்ட வெறுப்பு அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. நாங்கள் நபிகள் நாயகத்தின் வழியிலே வந்தவர்கள் 47 சுதந்திரத்திற்கு பின்னால் நான் இங்கே இமாம்கள் பேரவை என்று நடத்துகிறார்கள். பல்வேறு சமய சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்திருப்பதால் சொல்லுகிறேன். யார் இந்த இமாம்கள், யார் இந்த உலமாக்கள், யார் இந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள்? அதிகமாக அவர்கள் செய்ததை சொல்ல வேண்டாம். 47க்கு முன்னால் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அங்கே இருக்கிற சிறப்புரையாற்றுகிற மெம்பர் படிக்கட்டின் மீது ஏறி நின்று கொண்டு இந்தியாவை விட்டு வேறு இடத்திற்கு போகாதீர்கள், பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது, இந்தியா நமது நாடு என்று பேசியவர்கள் இமாம்கள். சொல்லப்போனால் இந்தியாவுடைய சுதந்திரம் 47க்கும் ஜனவரி 26 குடியரசையும் கொடியேற்றவும் கொண்டாடவும் முழு தகுதி படைத்தவர்கள் இமாம்கள். காரணம், பாகிஸ்தானுக்கு வா என்று கூப்பிடுகிற போது இல்லை வரமாட்டேன், இந்தியா எங்களுடைய மண், இந்தியா எங்களின் பாரம்பரிய பூமி, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழுகிற பூமி. இந்தியாவின் இறையாண்மைக்கு 47 இருந்து தொடர்ந்து குரல் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் 100 ஆண்டுகள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி அந்த வேர்க்கையிலே போராடி உயிர் நீத்தவர்களுக்கு பெயர்தான் இமாம்கள். நான் ஈரோட்டில் நடைபெற்ற தேச ஒற்றுமை மாநாட்டிலே கூட கேட்டேன். எங்களுடைய சமுதாயத்தின் பிஞ்சில இருந்து பெருசு வரை எல்லாரும் நாங்கள் தேசிய கொடியை ஏற்றுகிறோம். நான் ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 நாங்கள் நார்த் இந்தியாவில் எத்தனையோ சாதுக்களை பார்த்திருக்கிறோம். கையில் கஞ்சா வைத்திருக்கிறார்களே ஒழிய ஒரு காலத்திலும் அவர்கள் தேசிய கொடி வைத்ததில்லை, தேசிய கொடி வைத்ததில்லை. எத்தனையோ ஆலயங்களை பார்த்திருக்கிறோம், தேசிய கொடி ஏற்றுவதாய் தெரியவில்லை. பள்ளிவாசல்களில் காலை ஒவ்வொரு ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 காரணம், அந்த கொடியின் வீரியம் எங்களுக்கு தெரியும். அந்த கொடியை பெறுவதற்கு போராடியவர்கள் நாங்கள். நீ யாரை பார்த்து நம்மளை என்னமோ வேற லிஸ்டில் சேர்த்துற? நீ வெகு விரைவில் நீங்கள் தான் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த மண் புரிந்து கொள்ளும் காலம் தொலைவிலே இல்லை, தொலைவிலே இல்லை. அப்படி அந்த தேசிய கொடிக்கு எப்போதும் நாங்கள் தகுதி உடையவர்கள். இந்தியாவில் எங்களை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்று வேணாம். எங்களுடைய ஒரு பாபரி பள்ளிவாசலை நீ எடுத்து கொண்ட போது ஒரு வித்தியாசமான தீர்ப்பை இந்திய மக்களின் மனசாட்சின்னு நீ சொன்ன போது அமைதியாக உட்கார்ந்துருந்தோம். பற்றியா, நாங்கள் தான் முஸ்லீம்கள். இந்த நாட்டுக்காக வேண்டி ஒரு உயிர் போகலை. வேறு உலகத்தின் எந்த தேசத்திலாவது ஒரு மத வழிபாட்டு தலத்தை மக்களின் நம்பிக்கைக்காக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், அதை இடித்தது தப்பு என்று ஒரு துணிகரமான, அதே சமயம் மானங்கெட்ட ஒரு தீர்ப்பை
வழங்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட இந்த மண்ணில் ஒரு உயிர் கொல்லப்படலை. என்ன, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு இடத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டால் அது உலக அழிவு நாள் வரை பள்ளிவாசல் தான். நீ எப்படி மாற்றினாலும் அது பள்ளிவாசல் தான். நீ வேற மாதிரி மாற்றினாலும் திரும்ப ஒரு நாள் எங்கள் கைக்கு அது வரும். அப்படி வருவதற்கான நாள் என்ன எங்கள் சட்டத்தில் இருக்குது. ஒரு இடத்தில் கட்டப்படுகிற பள்ளிவாசல் அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, தானமாக கொடுக்கக்கூடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஓனர்ஷிப்பே கிடையாது. ஒன்லி அல்லாஹ் தான் ஓனர்ஷிப் பள்ளிவாசலுக்கு. அது மட்டுமல்ல, எங்கள் மார்க்க சட்டம் என்ன தெரியுமா? ஒரு இடத்தை அபகரித்து பள்ளிவாசல் கட்டக்கூடாது, கட்டணா செல்லாது. அபகரித்து நீ நினைக்கிற மாதிரி யார்கிட்டையோ அபகரித்து நாங்கள் பள்ளி கட்ட மாட்டோம். அந்த பள்ளிவாசலே செல்லாது. அபகரிக்கப்பட்ட இடத்தில் வணக்க ஸ்தலம் கூடாது என்கிற கொள்கையை கொண்டிருக்கிற எங்களிடமிருந்து ஒரு பள்ளிவாசலை இடித்தது தவறு என்று சொல்லி, அது கிரிமினல் குற்றம் என்று சொல்லி, நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களின் மனோபாவத்தின் அடிப்படையில் தீர்ப்புன்னு நீங்க சொன்னப்ப கூட இந்தியா அதுக்கப்புறமும் அமைதியா இருந்துச்சா இல்லையா? அதற்கு காரணம் நாங்கள். 4 கலவரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஒரு 4 கல்லை எடுத்து ரோட்டில் போகிற பஸ்ஸில் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்பாவி பொதுமக்களை கொல்லுவது ஆபத்தானது, அதற்கு மார்க்கத்தில் இடமில்லை என்று பேசியவர்கள் நபிகள் நாயகம். உங்களுக்கெல்லாம் தெரிந்த குர்ஆன் வசனம், ஒரு உயிரை அநியாயமாக கொன்றவன் உலகத்தையே கொன்றான். குர்ஆனில் இருக்கிறது. 1991 வழிபாட்டு தலங்களுடைய சிறப்பு பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இந்தியாவில் வந்துச்சு. கோவில், சர்ச்சு, மசூதி, வேறு சீக்கியர்களுடைய, ஜெயினர்களுடைய அல்லது சமண வைணவ தலங்கள், திருத்தலங்கள், திருச்சபைகள் எல்லாத்துக்குமான சிறப்பு பாதுகாப்பு சட்டம் 91 ஆக்ட். என்ன தெரியுமா? வழிபாட்டு தலங்களை பொறுத்தவரை 47க்கு முன் இருந்த மாதிரியே தொடர வேண்டும். இதுதான் சட்டம். 47 யார் யார் கையில் எந்தெந்த பள்ளிவாசல் இருந்ததோ, யார் யார் கையில் எந்தெந்த சர்ச் இருந்ததோ, கோவில்கள் இருந்ததோ, அதே நிலைமை தொடர வேண்டும். ஆனா 47க்கு பின்னாடி ஒரு 75 வருஷத்துக்கு பின்னாடி டே பாய் குடுறான்னு சொல்லி வம்படியா பிடுங்கி இருக்கிறீங்களே, நியாயமானு தெரியல. ஆனால் எந்த ஆட்டமும் போடலை, எந்த பஸ்ஸையும் கொளுத்தலை, எந்த ரயில் மறியல் போராட்டம் நடத்தலை, பப்ளிக்கில் யாரும் இடையூறு பண்ணல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாள் சர்வாதிகாரிகள் கண்டிப்பாக வீழுவார்கள். அந்த சர்வாதிகாரிகளின் முகத்தில் இப்போதிருந்தே நார்த்திலிருந்து சவுத்திலிருந்தெல்லாம் உமிழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த எச்சிலில் அந்த மூஞ்சி மறையும் காலத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். அதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு இது போன்ற மீளாது மாநாடுகளின் வழியாக, சமய நல்லிணக்க அரங்கங்களின் வழியாக நான் முடிக்கப் போகிறேன். கடைசி விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நாம் வென்றெடுக்க வேண்டிய முக்கியமான வேளை, இந்த நாட்டில் வாழுகிற முஸ்லிம்கள் சுதந்திர நேரத்தில் இருந்ததை போல் மீண்டும் தேசிய நீரோட்டத்தில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். மைய நீரோட்டத்திற்கு நாம் உள்ளே வந்தாக வேண்டும். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் அல்ல, நாட்டு மக்களின் எல்லா பிரச்சனையிலையும் நாங்கள் பங்கெடுப்போம் என்று அவர்களோடு சேர்த்து கரம் கோர்த்து நின்றால் மனித மனங்கள் எல்லாரையும் நாம் வென்றெடுக்க முடியும். அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். குறிப்பாக ஈது மிலன் போன்ற, ஈது பெருநாளுடைய சந்திப்பு போன்றவைகளை எல்லா மதத்தவர்களையும் கூப்பிடுங்கள். இந்துக்களை கூப்பிடுங்கள், கிறிஸ்தவர்களை கூப்பிடுங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை கூப்பிடுங்கள், மற்ற சமூகங்களால் ஒடுக்கப்பட்டவர்களை கூப்பிடுங்கள். ஈது மிலன் நடத்துங்கள். ஒன்று, தவறான புரிதலை களையலாம், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம், சகோதரத்துவத்தை மீண்டும் உருவாக்கலாம். ஒன்றில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். லாஸ்ட் ஈது மிலன் அமெரிக்க அதிபருக்கு தர்றாங்க. அங்கே இருக்கிற முஸ்லீம்கள், ஜோ பைடன் வர்றார், வந்து ஈது மிலனில் பேசுகிறார். வழக்கம் போல் ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் வச்சு இஃப்தார் விருந்து, அதுக்கப்புறம் வந்து ஈது பெருநாளைக்காக விருந்து முடிச்சுட்டு அவர் பேசும்போது சொல்லுகிறார், பரவலாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் முஸ்லிம்கள் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்திருக்கிறார்கள். அதே சமயம் உலகம் முழுக்க மிக மோசமாக தாக்கப்படுகிற சமூகமாகவும் முஸ்லிம் சமுதாயம் இருப்பதை நான் வேதனையோடு பதிவு செய்கிறேன்னு ஜோ பைடன், அவர் யாரோ இருந்துட்டு போகிறார்,
ஆனால் ஒட்டுமொத்த உலக ஊடகங்கள் ஈத் மிலனில் ஜோ பைடனின் செய்தியை கொண்டு வருகிறது. நாம் சொல்ல வருவது அதுதான். எல்லா சமயத்தவர்களையும் அழைத்து இஃப்தார் நடத்துங்கள், எல்லா சமயத்தவர்களையும் அழைத்து ஈது பெருநாள் பண்டிகைகளை, ரம்ஜானை, பக்ரீத்தை கொண்டாடுங்கள். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை இந்த மதவாதிகளுக்கு நாம் சொல்லிக் கொண்டுதான் ஆக வேண்டும். கடைசியாய் எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரம் முடிவடைந்து விட்டது. அன்பிற்குரியவர்களே, எதிர்பார்த்து காத்திருப்போம். என்றாவது ஒரு நாள் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிறுபான்மை சமுதாயத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நச்சு பாம்புகள் வெளியேறும் நாள் வரும். 2024 நான் ஈரோட்டிலே சொன்னது போல் ஒரு கருத்தியல் யுத்தம். அது சனாதனத்திற்கும் மனிதநேயத்திற்குமான போராட்டம், ஆதிக்க சக்திகளுக்கும் அன்பை விரும்புபவர்களுக்குமான போராட்ம், அதாவது சர்வாதிகாரிகளுக்கும் ஜனநாயகத்தின் மீது அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்குமான போராட்டம். 2024க்குள்ளாக அத்தனை சமுதாயங்களும் கைகுலுக்கி சேர்ந்து கொள்ளுகிற ஒரு சமய நல்லிணக்க நற்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் பிறந்த நாளில் அதற்கான உறுதிமொழி ஏற்போம். எல்லாம் வல்ல இறைவன் இந்திய மக்கள் அனைவருக்கும் அமைதியான வாழ்க்கையை வழங்குவானாக. அதற்கு இடையூறாக இருப்பவர்களை அப்புறப்படுத்துவானாக. ஆமீன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.